ரோமர் எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 15வது வசனம் 18வது வசனம். அவர் ரோமர் 9:15. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன். எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். 18வது வசனம். ஆதலால் எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அவர்களை என்ன செய்கிறார்? கடினப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த நாள் நாம் பார்க்க போகிறோம், ஆண்டவர் எவர் மேலே இரக்கமாக இருக்க அவர் சித்தமாக இருக்கிறார். யார் மேலே தேவன் தம்முடைய இரக்கத்தை வைக்கிறார்? யார் மேலே தம்முடைய கிருபையை அவர் ஊற்றுகிறார்? அவருடைய விலையேறப்பட்ட தம்முடைய கிருபையை யாருக்கு அவர் காண்பிக்கிறார்? நம்ம இங்கே பார்க்கலாம், அவருடைய கிருபை எவன் மேல் இருக்கிறதோ, எவனாக இருந்தாலும் அது பரவாயில்ல, ஆண்டவர் யார் மீது தம்முடைய இரக்கத்தை வைக்கிறாரோ அவர்களுக்கு தம்முடைய இரக்கத்தை அவர் காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. அதில் அவர் பெரியவர்கள், சிறியவர்கள், படித்தவர்கள், பரிசுத்தவான்கள், இப்படி ஒரு லிஸ்ட் அவர் போடவே இல்லை. ஆண்டவர் அவர் சொல்றாரு, எவன் மேல் நான் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ, எவன் மேல் நான் இரக்கமாக இருக்க நான் சித்தமாக இருப்பேனோ அவர்கள் மேலே நான் இரக்கமாக இருப்பேன். அப்போ ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் அது நம்மாலே உண்டானதில்லை, அது தேவனாலே உண்டானது. ஹல்லேலூயா. ஆண்டவராலே உண்டானது, அவருடைய கிருபை ஆண்டவராலே உண்டானது. அதனால தான் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இது தகுதி என்னன்னா கிருபையினால் வந்திருக்கிறது. இது கிரியினால் உண்டானதல்ல, இது கிருபையினால் உண்டானது. ஹல்லேலூயா. இந்த கிருபை யாரிடமிருந்து வருதுன்னா கர்த்தருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன செய்ததா? கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சதா? கிருபை கிடைத்தது. ஆண்டவர் பாருங்க, நோவா வாழ்ந்த காலத்தில் அநேகர் இருந்தார்கள் அந்த பட்டணத்தில், நோவா வாழ்ந்த காலத்தில். ஆனால் அநேகர் மேலே தேவனுடைய கிருபை விழவில்லை. கண்களில் கிருபை என்றால் ஆண்டவர் அவர் நம்மை பார்க்கும்போது யார் மேல் தம்முடைய கிருபையை வைக்க வேண்டும், எவன் மேல் தம்முடைய கிருபையை ஊற்ற வேண்டும் என்று அவருடைய கண்கள் தீர்மானிக்கிறது. அந்த கண்களிலே இரக்கம் கிடைக்கிறது. அந்த இரக்கத்தினாலே தம்முடைய கிருபையை நம்மேல் அவர் ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தாயின் கருவிலே நான் உன்னை கண்டேன். தாயின் கற்பத்திலே உன் கரு உருவாவதற்கு முன்பாக அவருடைய கண்கள் நம்மை கண்டது. அவர் தாயின் கற்பத்திலேயே நம்ம என்ன செய்கிறார்? அவருடைய கிருபையை நம்ம மேல் ஊற்றி இருக்கிறார். அதனால தான் நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் கிருபையினாலே. பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சுன்னா, நோவாவை தேவன் பார்க்கும்போது அவனுக்குள்ள மனிதன் முகத்தை பார்க்கிறான். நம்முடைய கர்த்தர் எங்கே பார்க்குறாரு? நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாளும் ஆண்டவர் நம்முடைய அவருடைய மாம்சத்தின்படி நம்முடைய காரியங்களை அவர் பார்ப்பதில்லை. உள்ளத்தில் எப்படிப்பட்டவனாக அவன் இருக்கிறான், அவனுக்கு உள்ள தெய்வ பயம் இருக்கிறதா, தேவனை குறித்து பயம் இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படிவானா, இவன் பிறக்கும் போதே தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறானா என்பதை அவர் கண்களாலே காண்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களினாலே கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா.
இந்த நாளிலும் கூட நாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம்னா அவருடைய கிருபை, அவருடைய கண்களில் நமக்கு உண்டான கிருபை. ஹல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக சொல்கிறேன், இங்கே வந்தவங்க எல்லாரையும் தாயின் கற்பத்திலே கர்த்தர் உங்களை கண்டு கொண்டார். ஹல்லேலூயா. அது கண்டதுனால தான் ஆண்டவர் உங்களை இங்கே அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறார். அநேகர் இன்று இல்லை. ஏனென்றால் ஆண்டவருடைய கண்களில் அவருடைய கிருபை இல்லை. கிருபை உள்ளவர்கள் மாத்திரம் இங்கே இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த கிருபை நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா வாழ்ந்த காலத்தில் அநேகர் இருந்தார்கள். ஆனால் அநேகர் தேவனுக்கு பிரியமாக இருக்கவில்லை. அநேகர் தேவனுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நோவா சொன்னான், மழை வரப்போகிறது, எல்லாரும் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து நான் கட்டப்போகிற இந்த கப்பலுக்கு உள்ளே வாங்க அப்படின்னு அவன் கூப்பிடும்போது அநேகர் அலட்சியம் செய்தார்கள். இப்போ கூட எழுதியிருக்கு, நோவா காலத்தில் நடந்தது போலவே இப்போவும் நடக்கிறது. அதே போல தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்று அநேகர் தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் செய்வார்கள். தேவனுடைய காரியங்களை குறித்து அலட்சியமாக இருப்பார்கள். ஆனால் நோவா கட்டி முடித்த உடனே மழை வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஆகா கர்த்தர் சொன்னது எவ்வளோ உண்மையானது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை எவ்வளோ உண்மையானது. அவர் வார்த்தையை நாம் அலட்சியம் பண்ணினோமே, நாம் இப்பொழுது இந்த மழையினாலே மலிந்து போகிறோமே என்று அவர்கள் அநேகர் என்ன செய்தார்கள்? கதறினார்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய கண்களிலே நமக்கு மாத்திர கிருபையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3 வசனத்தை வாசிங்க. அதிகாரம் 18 3வது வசனத்தை வாசிங்க. அதிகாரம் 18:3. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா. கிருபை என்பது மிக முக்கியமான காரியம் ஒன்று இருக்கிறது. கிருபைனா என்ன? நமக்கு அநேகருக்கு இது புரியாது. கிருபை என்றால் என்ன? கிருபை என்பது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போல இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசேப்புக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்தது. கர்த்தர் யோசேப்போல இருந்தார். அப்படின்னா என்னன்னா, கிருபை என்றால் கர்த்தர் நம்மோடு இருப்பது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் அவருடைய கிருபை. ஆண்டு சொல்ல, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் எல்லாம் என் பலம் பூரணமாய் விளங்கும். நீ எதை குறித்து நீ பலவீனம் என்று நினைத்துக் கொள்ளிரு. ஐயோ என்கிட்ட பணம் இல்லை, வேலை இல்லை, கஷ்டமாக இருக்குது, இதெல்லாம் நம்முடைய பலவீனம். சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, எனக்கு நான் எதிர்பார்த்த காரியம் இல்லை என்று நினைக்கிற உங்களுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலம் பூரணமாய் விளங்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேற எதுவும் தேவையில்லைப்பா, என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா. மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என்னுடைய கிருபை உனக்கு போதும். அந்த கிருபை நீ எதுவுமே செய்ய தேவையில்லை, அந்த கிருபை உன்னை தாங்கும். ஏனென்றால் அந்த கிருபை என்பது நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, இங்கே சொல்ல பாருங்க, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு போக வேணாம், என் கூட இருங்க. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த நாளில் கிருபை நாளில் ரட்சிக்கப்பட்ட நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு, கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாம் எடுக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். ஆனால் என் ஜனங்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம் நான் அவங்களோட இருக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. அதான் கிருபை. கர்த்தர் நம்மோடு இருப்பதாக கிருபை. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்பாக சென்று எல்லா குரலையும் சேவையாக்குவேன். அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. இப்போதும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசி 1 வசனத்தை வாசிங்க. அது 19 வாசிங்க. உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே. உமது கண்களில் அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்தது. என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை ஹல்லேலூயா பெரிதாக விளங்க பண்ணினீர். ஹல்லேலூயா. பாருங்க, கிருபை
நம்முடைய பிராணனை காக்க வல்லமையுள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஏன்னா அவனுடைய கண்கள் நம்ம கிருபை கிடைச்சிச்சுன்னா கர்த்தர் எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி அவர் காப்பார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் இந்த லோத்து இந்த காரியத்தை சொல்லும்போது ஆண்டவர் சோதம் குமாரை அழிக்க போகிறார். ஆண்டவர் சொன்ன, ஐயா உங்கள் கண்கள் எனக்கு கிருபை கிடைச்சிச்சுன்னா நான் பக்கத்தில் இருக்கிற மலைக்கு போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மறித்து போவேன். அதனால் உங்கள் கண்களில் கிருபை கிடைச்சிச்சுன்னா என்னை நீ தப்பு வைக்க வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சுன்னா ஆண்டவரோடு நம்மளால் பேச முடியும். ஆமே, நாம் எதை சொன்னாலும் கர்த்தர் கேட்பாருங்க. உண்மையாகவே அவருடைய கிருபை இருந்துச்சுன்னா நாம் ஜெபத்தில் அவரோடு கூட நாம் எதை நான் பேசலாம். ஆனால் சொன்னார் பாருங்க, மோசே ஒரு சிநேகிதனோடு பேசினது போல மோசையோடு கர்த்தர் பேசினாராம். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொன்னார், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருச்சு. ஹல்லேலூயா. அந்த கிருபை இருக்கிறனால தான் நீ என்னோட இன்னைக்கு ஜெபத்தில் கர்த்தரோடு நாம் பேச முடியும். ஆண்டவர்கிட்ட நம்முடைய உரிமையாக நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, என்னால் இந்த காரியம் என்னால் முடியலை, இது உங்களால் முடியும், நீங்கள் எனக்கு இது செஞ்சு கொடுங்க. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அந்த கிருபை எதுக்கு நம்ம வச்சுருக்காருன்னா, ஒரு நண்பனோடு ஒரு சிநேகிதரோடு மோசே பேசினது போல நாம் தேவனோடு பேச முடியும். அதுதான் கிருபை. ஏனென்றால் மோசே பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் நியாயப்பிரமாண உடன்படிக்கை கீழே இருந்தவன். அப்படிப்பட்ட மோசையை யாரோட பேசினா? தேவனோடு பேசினான்னா இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நாம் எவ்வளோ அதிகமாக ஆண்டோடு பேசலாம். ஹல்லேலூயா. அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர்கிட்ட நாம் ஆலோசனை கொடுக்கலாம். வேதம் சொல்கிறது, அவர் ஒன்றை செய்யும்படி அவருக்கு முந்தி ஆலோசனையை கொடுக்கிறவன் யார்? யாருமே அவருக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் கர்த்தர். ஆனால் இங்கே நம்முடைய கிருபை என்ன செய்யணும்னா அவருக்கு நாம் ஆலோசனை கொடுக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குது, தயவுசெய்து நீங்கள் இதை செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எனக்கு இதை செய்யுங்க என்று அவரிடம் நாம் கேட்கலாம். அதுக்கு உரிமை இருக்குது. காரணம்னா அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய தைரியமாக, ஏனென்றால் ஒரு சிநேகிதரை போல நாம் தேவனோடு பேச முடியும். காரணம் என்னென்னா அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்திருக்கிறது. தாயின் கற்பத்திலே கர்த்தர் தம்முடைய கிருபையை நம்மில் விளங்க பண்ணினார். 3 வருஷத்தை வாசிங்க. 34 ஆதியாகமம் 34:27. மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரி 34:27 இதானா? மேலும் யாக்கோபின் குமாரர் வெட்டுண்டவர்களிடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக விட்டுங்க. ஏனென்றால் அவருடைய கண்களில் அப்போ ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, இதோ மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைப்பிருந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு என்ன செய்யும்? விலகாமல் இருக்கும். அப்போ ஆண்டவருடைய கிருபை நம்மை ரட்சிக்க வைத்திருக்கிறது விசுவாசத்தினாலே. அப்போ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபை மேலானது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் தைரியமாய் நாம் தேவனிடத்தில் கிட்ட போய் ஒரு தகப்பனை போல ஒரு நண்பனை போல நாம் பேசலாம். காரணம் என்னன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வருஷத்தை வாசிங்க. ஆதியாகமம் 39:21 வாசிங்க. 39:21. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கப்படினார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆண்டவருடைய கிருபை யோசேப்போடு இருந்தது. யோசேப்பின் மேலே ஆண்டவருக்கு ஆண்டவருடைய கண்களில் யோசேப்புக்கு என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைச்சிச்சு. அதனால் ஆண்டவர் என்ன செய்தாரா? யோசேப்போடே கூட இருந்தார். ஹல்லேலூயா. இதே ஆண்டவர் தான் இன்றைக்கி இருக்கார். நேற்றும் இன்று மாறாதவர். இன்றைக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் வேதனைகளுக்கு மத்தியிலும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். யோசேப்புக்கு பல பிரச்சனைகள் வந்தது. ஒரு சின்ன பிரச்சனை மூலமாக சிறைச்சாலையில் அவன் போடப்பட்டான். சிறைச்சாலை அவள் போடப்பட்டாலும்
அந்த தேவன் அவன் மேலே வைத்த அந்த கிருபை என்ன செஞ்சிச்சு? அந்த சிறைச்சாலை தலைவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்க கர்த்தர் பண்ணினார். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு பிரச்சனைகள் வரலாம், வேதனைகள் வரலாம், எல்லாம் வரலாம். இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில் விடுவிக்க கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருந்துச்சுன்னா அதற்கு விடுவிக்க கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அங்கேயும் சிறைச்சாலையிலும் ஒரு அனுகூலத்தை தேவனால் உண்டாக்க முடியும். காரணம், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இருக்கிற அப்படின்னாலே நாம் எப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் அந்த பிரச்சனைகளை தப்புவிக்க கர்த்தர் நமக்கு ஆட்களை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக ஆட்களை உண்டு பண்ணுவார். யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் நமக்கு தயவை உண்டு பண்ண வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. அதான் யோசேப்போடைய கர்த்தர் இருந்தார். காரணம் என்னன்னா, அவருடைய கிருபை அவன் மேலே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அவன் மேல் கிருபை வைத்து. அன்பு தேவனுடைய பிள்ளையில, நீங்கள் எந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கடந்து போகலாம், எந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நீங்கள் வாழலாம். கர்த்தர் உங்களோட இருந்தால் அங்கே தேவன் உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. நாம் வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் நமக்கு பிரச்சனைகள் வரலாம். கர்த்தர் நம்மோடு இருந்தால் அங்கே கர்த்தர் நமக்காக ஒரு ஆளை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. அங்கேயும் அனுகூலங்களை தேவன் நமக்காக உண்டாக்குவார். காரணம் என்னென்னா, நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்குது. அங்கே நமக்காக ஒரு அதிகாரியின் மத்தியிலே கண்களை தயவு கிடைக்க பண்ணுவாங்க. நம்முடைய வேலை பார்க்கிற ஸ்தலத்தில் நமக்கு ஒரு விரோதமாய் ஒரு கூட்டம் எழுப்பினாலும் ஆனால் நமக்கு ஆதரவாக ஒரு மனிதரை தேவன் நமக்காக எழுப்புவார். ஹல்லேலூயா. ஏனென்றா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யோசேப்போடே கர்த்தர் இருந்தார். அதாங்க அவருடைய கிருபை. இன்றைக்கு கிருபையினால தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிருபை தான். நாம் ரட்சிக்கப்பட்டதே கிருபை தான். நாம் கிரியையினால் உண்டானவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணத்தின்படி நாம் நீதிமான்கள் அல்ல. நாம் கிருபையினாலே விசுவாச ரட்சிக்கப்பட்ட நீதிமான்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் கிரியையிலே மேன்மை பாராட்டக்கூடாது, கிருபையினாலே மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்முடைய கிருபை எனக்கு போதும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், நாம் பார்க்குற மோசையை அவன் ஆண்டவரோடு நேர பேசுகிறான். நேராக அவனோடு பேசுகிறார். பாருங்க, மோசைக்கு அப்படி வேதம் சொல்லுது, ஒளிந்து போகிற ஊழியத்தை பெற்ற மோசையுடைய முகத்தை இஸ்ரவேலர்களால் காண முடியவில்லை. மோசை முக்காடு போட்டு இருந்தான். முக்காடு போட்டு இருந்தான். காரணம், அவன் முகத்தை பார்க்க முடியல. அவன் தேவனோடு பேசின அப்படின்னாலே அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சு? பயங்கர பிரகாசமாக இருந்தது. அவன் முகத்தை யாரால் நிமிர்ந்து பார்க்க முடியாதனால அவன் என்ன செய்தானா? முக்காடு போட்டுக்கிட்டு இருந்தான். அவன் அந்த ஒளிந்து போகிற ஊழியத்திலேயே எப்படின்னா, ஜீவனுள்ள கிறிஸ்து இயேசுவின் மூலம் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஊழியம் எவ்வளவு இருக்கும்? அது அதிகமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். அதனால தான் அது பாருங்க, மோசே கர்த்தரோடு அவன் பேசினான். வாசிப்போம். யாத்திராகமம் 33, யாத்திராகமம் 33 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 12வது வசனத்திலிருந்து வாசிங்க. வாசிங்க. யாத்திராகமம் 33. மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் மக்கள்ல அவங்க முரட்டாட்டம் பிடித்தவர்களாயும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக இருந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் அந்த பிரயாணத்தில், கானான் பிரயாணத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட வரமாட்டேன், நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, நான் உங்க கூட வரமாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார் மோசேட்ட. ஆண்டவர் சொல்றாரு, அப்போ மோசே சொல்கிறான், ஐயா நீங்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, உன்னை பேர் சொல்லி அழைத்து உன்னை அறிந்திருக்கிறேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அப்போ கிருபைனா என்ன?
அப்போ நீங்கள் என் கூட ஏன் வரமாட்டேங்கிறீங்க? நீங்கள் என் கூட இருக்கிறதானே கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருப்பதுதான் அவருடைய கிருபை. அந்த கிருபை என்ன செய்யுதுன்னா, நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம போக்கிலும் வரவிலும் நம்மோடு கூடவே அவர் இருக்கிறதா அவருடைய கிருபை. ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்களே, என் கண்களில் உனக்கு கிருபை இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ என் கூட வரமாட்டேங்கிறீங்க, ஒரு ஆளை என் கூட அனுப்ப மாட்டேங்கிறீங்க. நீங்கள் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியாது? எந்த வேலையும் செய்ய முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆத்மாவில் நாம் இப்படி தான் நினைக்கணும். மோசையை போல, அப்பா நாங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. தன்னை தாழ்த்துக்கிறவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவரை எப்பவும் தான் சொல்லணும், ஆண்டவரை என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, என்னுடைய கையின் கிரியினால் அல்ல, என்னுடைய அறிவினால் அல்ல, நான் எதை செய்தாலும் எங்கே போனாலும் நீங்கள் என் கூட வாங்க. ஆமென். மோசே சொன்ன, ஆண்டவரே உங்கள் கிருபை இருக்குன்னு சொன்னீங்களே, இப்போ என் கூட வர மாட்டேங்கிறீங்களே. அப்போ கிருபைக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். நீங்கள் சொன்னது உண்டே. அடுத்த சொன்னத்தை வாசிங்க. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால், நான் உம்மை அறிவதற்கும் உம்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், உம்முடைய வழியை எனக்கு அறிவியும், இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரே இப்போ பாருங்க, ஆண்டவர் உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிருச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? எங்களை உம்முடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நீங்கள் நினைக்க வேண்டும். பாருங்கள், கிருபை என்ன செய்யுது அப்படின்னா, அவர் நம்ம மேலே வைத்த கிருபை என்னன்னா, நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுதான் அவருடைய தயவு, அவருடைய கிருபை. நம்முடைய கண்களில் கிருபை கிடைப்பு, நம்முடைய வழி எங்களுக்கு அறிவியும், நீங்கள் வழியை அறிவியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆண்டவர் எங்கள் கூட வந்து நாங்கள் எப்படி நடக்கணும், நாங்கள் இதன் வழியாக நாங்கள் அந்த கானான் தேசத்துக்கு போகணும் என்பதை நீர் எங்களுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த ஜாதி உங்களுடைய ஜாதியாக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போ ஆண்டவருடைய கிருபை என்ன செய்யுதுன்னா, கர்த்தருடைய கிருபை நம்மை வழிநடத்தும், அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றும். அதனால தான் மோசே கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எங்களை உங்களுடைய பிள்ளையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் சொல்லியிருக்கீங்க என் கிருபை உனக்கு போதும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லார் பாருங்க, அடுத்த வசனத்தை சொல்லார் பாருங்க. அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நீ நல்லவன் தான், உங்க முன்னால என்னுடைய சமூகம், என்னுடைய பிரசன்ஸ் உங்களுக்கு முன்னால போகும். ஆனால் நான் உங்கள் கூட்டத்துக்கு உள்ளே வரமாட்டேன். அல்லேலூயா. உங்களோட நான் இருக்கவே மாட்டேன். ஏன்னா நீங்கள் எப்படி இருக்கீங்க? வணங்கா கழுத்தில் ஜனங்க, ஒரு நாள் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கீங்க. ஒரு நிமிஷத்தில் நான் எழும்பி உங்கள் அனைவரையும் நான் அழித்து போட்டுருவேன், ஒரே நிமிஷத்தில். காரணம் என்னன்னா, நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்க? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதவர்களும், அவருடைய வார்த்தை விசுவாசிக்காதவர்களும், அவருடைய வழிகளில் நடக்காதவமாக இருக்கீங்க. உங்கள் கூட என்னால் வரவே முடியாது. நான் வர்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வந்தால் உங்களுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நான் எழும்பி என்னுடைய கோபத்தில் உங்களை எல்லாரையும் அழிச்சிருவேன். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், ஐயா நான் உனக்கு முன்னால் போகிறேன், நீ என் பின்னாடனா வா, ஆனால் ஒரு நாளும் உன் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், இருக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். மோசேக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல்னா ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். ஆண்டவர் உனக்கு ஒரு ரெஸ்ட் தருவேன். நீ கவலைப்படாத, இந்த ஜனங்களை நீ எப்படி கூட்டிகிட்டு போகணும், நீ என்னமா நடத்தணும்னு உன் மனசில் என்ன இருக்குது? வேதனை இருக்குது. ஆண்டவர் இன்றைக்கி நம்மளை அதை தான் சொல்கிறாரு, நான் எப்படி இந்த குடும்பத்தை நடத்த போகிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், எதிர்காலத்தை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கவலைப்படுத்த ஆண்டோட கிருபை சொல்லுது, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. நீ ரெஸ்டடு, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை அனுப்பி கொண்டே இருப்பேன், நீ இளைப்பாறுதலாக இருப்பாய். அல்லேலூயா. நான் உன்னை பார்த்துக்கொள்வேன். ஏன்னா என்னுடைய கண்களில் உனக்கு என்ன கிடைச்சிச்சு? கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த கிருபை உன்னை தாங்கும். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் கிருபை தான் என்னை வாழ வைக்கிறது பக்தன் பாடுறது போல் அந்த கிருபை தாங்க. ஆண்டவர் சொன்ன, மோசே நீ கவலைப்படாத. ஆண்டு மோசைக்கு என்னென்னா, இவ்வளவு ஜனங்களே, இவ்வளோ பெரிய ஜனங்களை நான் எப்படி கூட்டிகிட்டு போவேன், இவங்களை எப்படி வழிநடத்துவேன்? அது சாதாரண ஜனங்கள் அல்ல, வழங்கா கழுத்துள்ள ஜனங்க, எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து நிற்பாங்க.
சபைக்கு விரோதமாய் பேசுவார்கள். இஸ்ரவேலின் சபைக்கு விரோதமாய் பேசுவாங்க. சபைக்கு விரோதமான காரியங்களை உள்ள செய்வார்கள். அதனால் மோசே, நீ கவலைப்பட்டு மனசு நொந்து போகாத, உனக்கு நான் இடைப்பதில் நான் தருவேன், இந்த ஜனத்தை கூட்டிகிட்டு போகிறது நீ கவலைப்படாத. ஹல்லேலூயா. அதுக்கு நான் ஆளை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன். ஹல்லேலூயா. நான் நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போ. அவன் விடலை. பார்த்துங்க, அவன் உறுதியாக நிற்கிறான். இன்னைக்கு அநேகம் நம்முடைய உறுதி இல்லை. ஒரு காரியம் நமக்கு நடக்கலைன்னா, கர்த்தருக்கு சித்தம் இல்லை, கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு என்ன செய்யணும்? அந்த காரியத்தை விட்டு ஒதுங்கி ஓடி போயிடும். ஆனால் ஆண்டவர் கிருபை என்ன இருக்குன்னா, அவர்கிட்ட என்ன செய்யலாம்? கேள்வி கேட்கலாம், அவர்கிட்ட கெஞ்சலாம். நினிவே மக்கள் என்ன பண்ணாங்க? மனம் திரும்பி தேவன்கிட்ட கீழ்ப்படிந்ததுனால அந்த நினிவே ஆண்டவர் என்ன செய்யலை? அழிக்காமல் விட்டு விட்டார். அதுதான் கிருபை. இந்த கிருபை என்ன செய்யும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் என்ன செய்யும் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்தை என்ன சட்டம் கொண்டு வரப்போ அதை நிறைவேற்றும். ஆனால் கிருபை என்ன செய்யும்? ஆண்டவர்கிட்ட நம்ம கெஞ்சணும்னா கர்த்தர் மனஸ்தாபப்பட்டு அந்த தண்டனையிலிருந்து நம்மை தப்பு வைப்பார். அதான் கிருபை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவன் கேட்குறான், எந்த அடிப்படையில் கேட்குறானா? ஆண்டவர் அவன் மேலே வைத்த கிருபையினால அவன் கேட்குறான். ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை எடுத்துட்டான்னா அதை செய்யாமல் விட மாட்டார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், அவர் திட்டம் தீட்டானா திட்டத்தையும் மாற்ற மாட்டார், அது மாறாதது. ஆனால் கிருபை என்ன செய்யலாம்? வேலைக்காரன்ட்ட ஒரு எஜமான் நடப்பது அது வேறு, ஆனால் தம்முடைய பிள்ளைகள்கிட்ட நடப்பது வேறு. வேலைக்காரன்ட்ட என்ன சட்டப்படி அந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பிள்ளைகிட்ட அப்படி சொல்ல முடியுமா? செய்யலைன்னா கூட அவன் மேலே என்ன செய்யணும்? அன்பு நம்ம வைக்கணும். அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. நாம் தேவன் நம்மை பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். அதனால் அந்த கிருபை நம்ம விட்டு விலகாமல் இருக்குது. இப்போ பாருங்கள், அவன் சொன்னான், ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனான். சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்கிறான் பாருங்க. நீ என் கூட வரலைன்னா நாங்கள் எங்கள் தெரிஞ்சவங்களை கொண்டு போகவே வேணாம், நாங்கள் இங்கேயே காட்டுக்குள்ளே கிடந்து நாங்கள் எல்லோரும் செத்து போகிறோம். தயவுசெய்து நீங்கள் வரலைன்னா நாங்கள் போக மாட்டோம். நீங்கள் என்ன இடையிலே எங்களை கழட்டி விட்டுருவீங்க. நீங்கள் வரலைன்னா நான் என்ன செய்ய மாட்டேன், போகவே மாட்டோம். நாங்கள் இங்கேயே இருந்து இந்த இஸ்ரவேல் மக்கள் சொன்னது போல் இங்கே கலந்து நாங்கள் சாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்த வசனத்தை வாசிங்க. எனக்கும் உம்முடைய ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. பூமியில் எல்லா ஜனங்களிலும் விசேஷித்தவர்கள் நாம் எல்லாம். அல்லேலூயா. காரணம், கர்த்தாவே நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? கிருபை. இன்றைக்கும் அதே கிருபை தான் நாம் இந்த பூமியில் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறது. அதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். அதான் ஆண்டவர் ஜனங்கள் அறியாமையினால் சங்காரமாகிறார்கள். பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நாம் விசேஷித்தவர்கள். காரணம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் இல்லையா? இருக்காரு. என் வேதம் என்ன சொல்லுது? நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அந்த அறியாமல் இருக்கிறோம் இன்னைக்கு. அதனால தான் அந்த பூமியில் எல்லாரையும் காட்ட நாம் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் மோசே சொல்ல, ஆண்டவரே, பூமியில் நாள் நாங்கள் விசேஷித்தவங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க. அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாள் நினைத்து கொள்ள வேணும், ஆண்டவரே உங்கள் கிருபை என்ன செய்யுது? நீங்கள் எங்களோடு இருக்கீங்க ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அல்லவா எல்லாத்துக்கும் தெரியும். நீ என் கூட வந்தால் அல்லவா எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதனால் நீங்கள் எங்கள் கூட வரணும். அல்லேலூயா. இந்த பூமியில் ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உங்களுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நாம் அடிக்கடி அதை சொல்லிக்கணும், ஆண்டவரே நான் விசேஷித்தவன். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் பக்கத்து வீட்டுக்காரன் கூட இல்லை, என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைத்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீர் சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். ஹல்லேலூயா. கிருபை என்ன செய்து பார்த்தீங்களா? கிருபை என்ன செய்யலாம்னா ஆண்டவர்கிட்ட போராடலாம், அதிகாரமாக
கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? பை தி கிரேஸ் ஆஃப் சைல்டு, அதாவது குழந்தை, நாம் தேவனுடைய குழந்தை என்கிற அடிப்படையில் அவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரை நான் அதை செய்தேன் இதை செய்தேன் நான் நல்லவன் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஆண்டவரே உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சிருக்கு, அதனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க, நான் உங்களுடைய ஜனங்கள், நான் உங்களுடைய பிள்ளையாக இருக்கிறோம், அதனால் நீங்கள் இதை செய்யணும். இவன் இப்படி சொன்னவொன்னே கர்த்தர் என்ன சொன்னார்? என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர்கிட்ட விடாத மோசேயை போல அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம காரியத்தை ஜெபித்து அது நடக்கலைன்னா அதை விடக்கூடாது. ஆண்டவரே இந்த கிளை பண்ணணும், என்ன கிளை பண்ணணும்? ஆண்டவரே உங்களுக்கு கிருபை என்னை கிடைச்சதுனால ரசித்து என்னை இங்கே கொண்டாந்து வச்சிருக்கீங்க, நான் ரசிக்கப்பட்டவன், எங்கள் கூட நீங்கள் இருக்கீங்க என்பதை இந்த ஜனங்களை அறியணும். ஆண்டவரே பக்கத்தில் இருக்கவங்களாம் அறிந்து கொள்ளணும், அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்? எனக்கு விசேஷித்தவர்களாக நீங்கள் மாற்றணும். இப்படி நீங்கள் உறுதியாக ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது மோசே உறுதியாக கேட்டான். ஆண்டவர் சொல்கிறார் உனக்கு நான் ரெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டுக்கிட்டு மோசே சரி ஆண்டவர் நம்மளை ரெஸ்ட் கொடுக்க போகிறாரு, அதனால் நான் விட்டுருவோம் சொல்லிட்டு விட்டுட்டு அவன் சும்மா இருக்கல. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே அந்த கிருபையை வச்சு கிளைம் பண்ணதுனால தான் ஆண்டவர் அவனுக்கு சம்மதித்தார். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் நாம் அந்த கிருபையை வச்சு, ஆண்டவரே தாயின் கற்பத்தை நீங்கள் இப்போது என்னை தெரிந்து கொள்ளவில்லையா, நான் ரட்சிக்கப்படவில்லையா, என்னை ரட்சிச்சிருக்கீங்களே, என் கூட இருக்கேன்னு இருக்கீங்களே, நான் என்னை தேவனுடைய ஆலயம் என்று நீங்கள் அழைச்சிருக்கீங்களே, இப்போது நான் கேட்குற இந்த காரியத்தை நீங்கள் எனக்கு ஏன் செய்ய மாட்டீங்க, எனக்கு நீங்கள் செய்யுங்க என்று கர்த்தர்கிட்ட கேட்டு பாருங்க. கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்லாரு, ஆமாப்பா மறந்துட்டேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடச்சிருக்கு, அந்த கிருபையை நான் மறந்துட்டேன், இமைப்பொழுது உன்னை மறந்தேன், ஆனால் உருக்கமான இறக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக்கொண்டேன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஞாபகப்படுத்துகிறேன், ஆண்டவரே நான் கிருபை பெற்றவன், உங்கள் கண்களில் கிருபை கிடைச்சிருக்கு. ஒரு ஆயக்காரன் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் பாவி, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் பாவியாக இருக்கேன், என் மேல் கிருபை ஆயிரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் பாவி, ஆண்டவர் என் கூட இருங்க. ஆண்டவர் சொல்வார், பாவிகளை ரட்சிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் யார் கூட இருக்கார்னா, யார் மேல் எவன் மேல் கிருபையாக இருக்க நான் சித்தமாக அவன் மேல் கிருபையாக இருப்பேன். அல்லேலூயா. எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாயிரும். அப்போ கிளைம் எப்படி பண்ணணும்? கிருபையை வச்சு நாம் கிளைம் பண்ணணும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய ரகசியம், கிருபை. ஆண்டவரே உங்கள் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, அதனால தாயின் கற்பத்தில் என்னை வேறு பிரித்து உலகத்தில் அநேக இனபந்துகள் சொந்தங்கள் அநேகம் இருந்தாலும் என்னை மாத்திரம் நீங்கள் தெரிந்து கொண்டு என்னை அழைச்சி வந்திருக்கீங்களே, உண்மை நம்பி நான் இங்கே வரைக்கும் வந்திருக்கிறேனே, ஏன் நீங்கள் இதை எனக்கு செய்யவில்லைன்னு அந்த கிருபையை தூக்கி முன்னாடி போடுங்க. கர்த்தர் அதை பார்த்து, அல்லேலூயா, ஆமாண்டா நீ என்னுடைய பிள்ளை, நான் உன் கூட இருக்கேன்ப்பா, நான் உன்னை மறந்து போகவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்வார், இனிமைப்பொழுது உன்னை மறந்தேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொண்டேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்பொழுது அவன் கேட்கிறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். கிருபை என்ன செய்யும்னா தேவனுடைய மகிமையை நமக்குள்ளே அது கொண்டு வரும். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். பாருங்க, பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் இருக்கிற மோசே தேவனுடைய மகிமையை காண முடியாது, ஆனால் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நம்ம காணலாம். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஏன்னா நம்ம ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, மோசையை காட்டிலும் நாம் இப்போ இருக்கிற சின்ன ஜனமாக நம்ம பெரியவங்க தான். காரணம் என்ன? தேவனுடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நீதிமான்கள், கிரியினாலே அவர்கள் நீதிமான்களாக இருக்காங்க, நாம் கிருபையினாலே நீதிமான்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. உங்கள் கிருபை தான் என்னை வாழ வைத்தது. அல்லேலூயா. பாருங்க, அவன் கேட்குறான், ஆண்டவரே உங்கள் மகிமையை எனக்கு உடனே அவனுக்கு தைரியம் வந்துருச்சு. இதான்டா சான்ஸு, இதை விட்டால் வேறு டைம் ஆண்டவரோட பேச முடியாது. இனிமேல் நம்மளோட ஆண்டவர் பேசுவாரா மாட்டாரான்னு தெரியல. எப்படியாவது இன்றைக்கி அவரை நம்ம பார்த்துடணும், இந்த மகிமையை பார்க்கணும். தேவன் பிதாவாகிய தேவன் அவர் மகிமையாக இருக்கிறது யார் தெரியுமா? என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து அவருக்கு மகிமையாக இருக்காரு. அல்லேலூயா. மகிமை தேவன் யாரு? கிறிஸ்து இயேசு. உடனே அடுத்த வருஷம் வாசிங்க. அதற்கு அவர் என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். எவன் மேல் இரக்கமாக சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி
அடுத்த வசனம் நீ என் முகத்தை காண மாட்டாய், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க யாரும் தேவனுடைய முகத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு தான் அவருடைய முகத்தை காண முடியும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து மனித அவதாரம் எடுத்து அவர் முகமுகமாய் அவரை தரிசித்தார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தேவன் எப்படிப்பட்டவர் என்று ஒருத்தவன் கேட்குறான். அவர் சொல்கிறாரு, இத்தனை நாள் என் கூட இருந்து என்னை அறியலையா? நான் தான் அவர். ஹல்லேலூயா. நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்க விட்டால் நீங்கள் என்னை ஜெயிக்க முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் முகமுகமாக தரிசிச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ இங்கே சொல்கிறாரு, ஒருவனும் என்னை முகத்தை கண்டு ஒருவனும் என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. அந்த முகத்தை என்னுடைய பின்னால் நீ என்னை பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும் தெரியுமா? என்னுடைய தயை என்பது என்னென்னா அவருடைய கிருபை, அவருடைய இறக்கம் எல்லாத்தையும் முன்னாடி வைக்கணும். அவர் அப்போ வச்சாதான் அவன் அந்த அதுக்குள்ளே இந்த தயைக்குள்ள கிருபைக்குள்ளே இருந்து தான் அவன் அதை பார்க்க முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட மகிமையின் தேவன் அவர், வல்லமையுள்ளவர். அவரை எப்படி பார்க்கணும்னா அவருடைய தயைக்குள்ளும் கிருபைக்குள்ளும் தான் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே அந்த கன்மலையில் நில்லு. ஹல்லேலூயா. அப்போ சொல்றாரு, ஒரு இடம் இருக்குப்பா, அது எந்த இடம்னா ஒரு கன்மலை. ஹல்லேலூயா. அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து தான் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். அதுக்கு காரணம் நமக்கு என்ன வேணும்? கிருபையும் விசுவாசமும். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் தான் தேவ மகிமையை காண முடியும். இப்போ தேவனுடைய அதிசயங்களும் அற்புதம் நமக்கு நடக்கணும்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து தான், கிறிஸ்துவுக்குள்ளே என்ன இருக்குது? அவருடைய கிருபையும் இரக்கம் விசுவாசமும் இருக்கிறது. ஆனால் சொல்றாரு, என்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல நில்லு. அந்த இடம் கண்மலை என்பது என்ன? தேவனுடைய வலது பார்சத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து வீட்டு இருக்கிறார். ஆமென். அந்த இடம் தான் உனக்கும் என் பிள்ளைக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். இயேசு என்ன வேண்டுதல் பண்ணுறாரு? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் இருக்கும்படி என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்குறாரு ஜெபத்தில். அப்போ என்ன? தேவனுடைய வலது பார்சத்திலே கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்து கூட விசுவாசிக்கிறவங்க எங்கே இருப்பாங்கன்னா அவர்களோடு கூட இருப்பார்கள். அதுதான் அந்த கண்மலை. ஹல்லேலூயா. அடுத்த வருஷம் வாசிக்க முடிச்சுக்கலாம். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து, நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஹல்லேலூயா. எவ்வளவு வல்லமை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமை கடந்து போகும். அப்போ அந்த கண்மலையில் உன்னை வச்சு அந்த கடந்து பக்கத்தில் போகுது. அந்த மகிமை போகும்போது அந்த பிரசனம் அவனை எரிச்சு கொன்றும். கர்த்தருடைய பிரசனத்துக்கு எது அடையாளம்னா அக்கினி, காற்று, மழை. அக்கினி, காற்று, மழை, இது மூணு எங்கே இருக்கோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசனம் இருக்கும். முதலாவது அக்கினி. அப்போ அவனுடைய மகிமை கடந்து போது என்ன இருக்கும்? அக்கினியுடைய மலையை தீப்பிடிச்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த கண்மலையாகிய கிறிஸ்துக்குள்ள நம்ம வச்சு அவர் கரத்தினாலே அவனை மூடுறாரு. மூடிட்டு அவரை போயிடுறாரு. போனதுக்கு அப்புறம் அந்த கையை எடுக்கிறாரு. அவன் தேவனுடைய பின்பகுதியை தான் அவனால் காண முடியுது பாருங்கள். ஆனால் முன்பகுதியை கருத்திய முகத்தை நான் ஒரு சொன்ன சங்கீதக்காரன், நான் விழிக்கும் போது முடிய சாயலால் நான் திருப்தி ஆவேன். அப்போ கண்கள் முகமுகமாக யார் நான் பார்த்துருக்கோம்னா நாம் ஆண்டவரை நாம் தான் பார்க்க முடியும். காரணம் என்னென்னா நமக்கு ஆக சிந்தப்பட்ட அந்த ரத்தம். ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தினாலே உண்டான பாவ மன்னிப்பு, அந்த மன்னிப்பினாலே தேவனுடைய கிடைத்த தயை, அந்த தயையினாலே நீதிமான் நிமித்தமாக நாம் தேவனை முகமாய் கண்டிருக்கிறோம். அப்போ கிருபைனா என்னென்னா புரிஞ்சிருக்கு உங்களுக்கு? கிருபை என்பது கர்த்தர் நம்மோடு இருப்பது. ஹல்லேலூயா. நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருப்பது, அவருடைய பிள்ளையாக நாம் இருப்பது, அவருடைய ஜனமாக நாம் இருப்பது, இதுதான் அவருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த கிருபை இருந்துச்சுன்னா எதுவுமே நமக்கு தேவையில்லை, எல்லாமே ஆகும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? பாடலை